நான் அஸ்ட்ரோ சக்தி குரு அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியை. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மாதம் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியல கேட்க முடியலன்னு அங்கேயும் கேட்டுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நேரில் கேட்குறதா பெஸ்ட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுவோம் அதில். அதுக்காக சரி, நம்ம தம்பி லட்சுமணன் வந்திருக்காரு. இவர் நாச்சிப்பட்டிக்காரரு. நாச்சிப்பட்டி எந்த மாவட்டங்க? நாமக்கல் மாவட்டம் தான். அதான் அங்கேருந்து வந்திருக்கிறாரு தம்பி. இன்றைய தமிழ் ஆண்டின் பெயர், தமிழ் மாதத்தின் பெயர், நாள், நட்சத்திரம், திதி, பல முறையா தேய்முறையா அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொல்ல போறாரு அவரு. நீங்க எல்லாம் கேட்டுக்க, எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணுங்க. விபூதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள், ஆயுத நட்சத்திரம், தையதுக்கு திதி, வளர்ப்புகை, கடகராசி, கடகராசி, விசுபலகரம். சரி, நன்றி. நன்றி சொல்ல கை தட்டுங்க. அவர் தலை சிறந்த ஜோதிடா வரணும். நம்ம பயிற்சி பெற்றில் தான் பயிற்சி பெற்று இருக்கிற வரைக்கும் போறதில்ல. நல்ல சிறப்பான ஜோதிடா வருவார். நன்றி. சரி, ஓகே. இப்போ நம்ம வழக்கம் போல இன்றைய லக்னம் போட்டோம், ரிஷப லக்னம். ஏன்னா இன்னைக்கு 10 மணி ஆயிடுச்சு. ஆயில நட்சத்திரம் கடகராசின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆயில நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இருக்கிற இடம் சந்திரனுடைய இடம், கடகராசி. இங்கே சந்திரன் புதன் சேர்க்கையா இருக்கு. அநேகமாக லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருத்திகையில் இருப்பார். சூரியனுடைய சாரத்தில் கிருத்திகையில் கடைசி பாதத்தில் இருப்பார். இப்போ அந்த சூரியன், நமக்கு சந்திரன், புதன், சுக்கரன், இதுதான் முக்கியமான சமாச்சாரம். இன்னைக்கு ஆளும் கிரகங்கள். சரி, ரைட். அது தலைப்பு ஆளும் கிரகங்கள் தான், கரெக்டு தான். இன்னைக்கு ஆளும் கிரகங்களை வச்சு நம்ம பேச போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகத்தை ஓப்பன் பண்ண உடனேவே அவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. நீங்களாவே போறா சொல்லணும். அப்புறம் ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர் என்ன கேள்வி கேட்க போறாருங்கிறத நீங்க எடுப்புலேயே அவர்கிட்ட சொல்லிடணும். எடுப்புலேயே சொன்னாதான் அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, ஒரு புன்முறுவோட அடுத்த ஏதுக்குவார். அப்புறம் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், இது மூணையும் நீங்க சொல்லணும். அந்த நோட்டை ஓப்பன் பண்ணோடனே சொல்லணும். சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஜாதக நோட்டை வாங்குறதுக்கு முன்னாடியே அது இந்த விஷயத்துக்காக வந்தீங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம தென்னரசுக்காரர் பார்த்தீங்களா, அவர் அப்படிதான். அவர் ஜாமுக்கால் பிரச்சனை போட்டு வச்சுக்குவார். அவர் ஜாதக நோட்டு 5 ஒரு காமன் நேரத்துக்கு கூட தான் உள்ள வர சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது ஜாதக நோட்டை வாங்கும் போது இந்த விஷயத்துக்காக வந்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த மாதிரி பூக்கோட நடராஜர் ஒருத்தர் அப்படி கேட்பாரு. அவரு ஐயா முருக ராஜேந்திரன் அப்படி கேட்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது எப்படி கேட்குறாங்க, இந்த ஜாதகம் வாங்கிட்டு நாம் எப்படி நம்ம அதை சொல்றது, அவர் எந்த கேள்வி கேட்க வந்திருக்காரு, அந்த அவருடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கிறது, அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் பாரம்பரிய ஜோதிடம் இருந்துச்சு. பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். புலிப்பாணி பாடலாக எழுதி வச்சிருக்கிறாரு. ஜாதக அலங்காரம் பாடலாக இருக்கு. இப்படி பாடலாக சொல்றதை விட அவங்க மனசுல நம்ம என்ன கேட்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம்னாக்கா அவங்க ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் இல்லையா. அதுக்காக கேபி ஸ்டெல்லர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல அந்த கிருஷ்ணமூர்த்தி பந்ததின்னு சொல்லிட்டு எடுத்து அதை ஆய்வு பண்ணார். அதாவது துல்லியமாக எப்படி சொல்றது. ரெண்டாவது, அந்த நம்ம ஜாதகம் கேட்க வரங்கள மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கேபி ஸ்டெல்லர் ஜாதகமே வந்தது. அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நான் மீனாட்சி சுந்தரம் ஐயா என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா, அதை எளிமையா நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புக்கு போட்டுருக்காரு. அதுக்கு பேர் ஆளும் கிரகங்கள். அதான் கரெக்டா நடப்பு வந்துச்சு. அதுக்கு பேர் என்ன? ஆளும் கிரகங்கள். ஆரோமிரா பிரசத்துல இருக்குன்னு நினைக்கிறாரு. அது கொஞ்சம் தெளிவா படிக்கலன்னு அனுப்பதான் நான் சொல்றதுல இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தை பற்றி 2 வார்த்தை பேசிக்கலாம். ஏன்னா நேயர்களுக்காக, யூடியூப் நேயர்கள். அதாவது தை மாதம் நமக்கு உத்தராயண காலம் ஆரம்பம். அந்த உத்தராயண காலம் மறுபடி காலம் முடிஞ்ச உடனே நம்ம தீர்க்காயுளுக்காகவும் சகல சௌபாக்கியத்துக்காகவும் புனித நீராடல் அவசியம் சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. அதனால இந்த மாசி மாசத்துல பெரும்பாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புனித நீராடல் அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கம் ஒரு மாதிரியே பண்றாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு மாசி மகம் கும்ப மேளம் நடத்துறாங்க. மக நட்சத்திரம் பௌர்ணமி நோக்கி வருது. மாசி மகம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னாக்கா, மாசி மகம் நட்சத்திரம் வச்சு திருவிழாக்கள் பண்றாங்க. அதில் சேந்தமங்கலத்தில் தேர் திருவிழா நடக்குது. அடுத்த பங்குனி உத்திரத்துக்கு இங்கே தேர் திருவிழா நடக்குது. அதெல்லாம் கலந்துக்க, அதெல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்க, தீர்காயிலோட இருக்க, வாழ்த்துக்க. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்க்க முடியுங்கனாக்கா, இந்த ஆளும் கிரகங்கள் சொல்றோம். இன்னைக்கு முதல்ல ஆளும் கிரகங்களுக்கு என்னென்ன வேணும் உங்களுக்கு? இன்றைய ராசி வேணும், இன்றைய நட்சத்திரம் வேணும், ராசி அதிபதி வேணும், அந்த நட்சத்திரம் ஏறிய நட்சத்திராதிபதி நட்சத்திர புள்ளி வேணும், லக்னம் வேணும், லக்னாதிபதி லக்ன புள்ளி வேணும். இது 3 தான் ஆளும் கிரகம். இதை வச்சுதான் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ அவர் வர்றாரு.
இப்போ கஸ்டமர் வராரு, வந்த உடனே என்ன பண்ணணும், இன்னைக்கு நாள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய் எங்க இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நட்சத்திரத்தை வச்சுக்கிறீங்க, இன்னைக்கு ராசியை வச்சுக்கிறீங்க இல்லையா? இப்போ அவருடைய ஜனனகால லக்கணம், இப்போ ஜனனகால லக்கணம் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசி எதை நோக்கி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவரோட சிந்தனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடகராசியா இருக்குது, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் எதுல இருக்காரு, ஆயிலத்தில் இருக்கிறார். இப்போ வளர்புறை திரையாசின்னு சொல்லியிருக்காரு. இந்த யோகி அவயோகி பார்ப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும். இப்ப சந்திரன் இந்த இடத்துல யோகியா இருப்பாரு, புதன் அவயோகி இருப்பார். எப்படி பலன் கொடுப்பார்? சந்திரனுடைய சார்த்த சந்திரன் யோகியா இருக்காரு, அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் ஆயிலியம் புதன், புதன் அவயோகி இருக்கிறாரு. அப்ப யோகி வேலை செய்வாரா, அவயோகி வேலை செய்வாரா? நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். அது சக்தி ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுப்பார். ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த வளர்முறை திரையோசித்தி இதுல புதன் அவயோகியா வருவார். அப்ப என்ன அர்த்தம், புதன் அவயோகி யோகியினுடைய சாரத்துல இருந்தா யோகியின் பலன் கொடுப்பாரா, அவயோகின் பலன் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம விரிவா பேசலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு லக்கணம் சொல்லுங்க. உங்க லக்கணம் என்னங்க? உங்க லக்கணம் என்னங்க? துலா லக்கணமா இருக்காரு. இப்ப துலா லக்கணம் இருக்கிறாரு, ராசி இங்க இருக்கு, அவருக்கு கடக ராசி போட்டோம். இப்ப அவரு நம்ம ஜாதகம் பக்கம் வந்திருக்கிறார். மேக்சிமம் துலா லக்கணக்காரர் தான் இருப்பீங்க ஜாஸ்தி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா துலா லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கார். சந்திரன் புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். இப்ப அவருக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? அவருக்கு 10ஆம் பாவம், லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்துல சந்திரன் புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். என்ன மாதிரி கேள்வி கேட்பாரு, என்ன கேட்க வந்திருப்பாரு? தொழில் பத்தி கேட்பாரு. அவர் என்ன தொழில் பண்றவரா இருப்பாரு? உணவு சம்பந்தம். இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வராரு, தொழிலை பத்தி கேட்கிறாரு. அந்த இடத்துல ஏன் அந்த யோகி அவயோகம் சொன்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்ன கேட்டீங்கன்னா 10ல சந்திரன் இருக்காரு, சந்திரன் நட்சத்திரம் அவயோகியா இருக்கிறாரு. அதாவது தொழில் சரியில்லைன்னு கேட்க வந்திருக்கிறாரு. தொழில் சரியில்லைங்கிற கருத்து கேட்க வந்திருக்கிறாரு. அது கடந்துட்டு இருக்குது, அது கொஞ்சம் சரியா இல்ல, தொழில் மாத்திக்கலாமா? அந்த தொழில் ஓகே, அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருப்பாரு நீங்க சொல்லணும்ல. சார் ஏராளமான தொழில் இருக்கு, லட்சக்கணக்கான தொழில் இருக்கு. அவர் என்ன தொழில் பண்றா மட்டும் என்ன சொல்லல. அவரு தொழில் சம்பந்தமா கேள்வி கேட்க வந்திருக்காரு. அவர் என்ன தொழில் செய்யறாரு அப்படி எப்படி கண்டுபிடிச்சாரு? அவர் கேட்க கூடாது. அவர் சீசன் பிசினஸ் கூட பண்ணுவாரு, மாம்பழம் வியாபாரம் கூட பண்ணுவாரு, பலாப்பழம் வியாபாரம் பண்ணுவாரு, சமயத்துல உருளைக்கிழங்கு பண்ணுவாரு, வேலைக்கு கூட போவாரு, வெளிநாடு கூட போவாரு. இப்ப என்ன பண்றாரு அவரை பொறுத்த வரைக்கும், அந்த சந்திரன் அந்த அதிபதி சந்திரனுக்கா இருப்பாங்க, அதனுடைய காரகத்துவமான தொழில் அவர் செய்வாரு. புரியுதா உங்களுக்கு? அதை டெவலப் பண்ணலாமா, விட்டு வெளியே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன ஜாதகம் இப்ப எப்படி, என்ன தொழில், அந்த சந்திரனுடைய தொழில் என்ன? ஒருவேளை அவர் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம், மருந்து சம்பந்தம் படிச்சிருந்தா ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஜீவா சொன்ன மாதிரி பால் பொருள், வெண்ணெய், நெய் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் இல்லையா? புதன் இருக்கிறார் அவருக்கு, அவர் ஜோசியராகவும் இருக்கலாம். அவர் கேட்கிறாரு, நான் ஜோதி இடத்துக்கு ஆபீஸ் போட்டு என்னால சரியா பார்க்க முடியல சார், சரியா படிக்க பண்ண முடியல, அதுக்கு என்ன ஐடியான்னு கேட்கிறாரு. அப்படி மனசுக்குள்ள எதை நினைச்சு பாத்தீங்களா? ஏன் சார் மனசுல அப்படி எதை நினைச்சிக்கலாம்? நினைக்கல. அவர் அந்த கேள்வி கேட்பார். சரி, இன்னொரு லக்கணம் சொல்லுங்க, வேற இடத்துல லக்கணம் என்ன? உங்க லக்கணம், உங்களை துலா லக்கணம். சார் ஜோசியங்க பெரும்பாலும் துலா லக்கணமா தான் இருப்பீங்க. வேற ஏதாவது லக்கணம் இருக்கா? தனுசு லக்கணமா இருக்கா? தம்பி தனுசுல நம்ம ஜீவா வந்து தனுசு லக்கணமா இருக்க. இப்ப தனுசு லக்கணத்துக்கு அதிபதி யாரு? குரு. இவரை பொறுத்த வரைக்கும் பல தொழில் செஞ்சிருக்கலாம். ஆனா இவர் வந்து ஒரு ஆசிரியராவோ, ஒரு வக்கீலாவோ, ஒரு ஜட்ஜாவோ, ஒரு ஜோசியராவோ தான் இருந்தா அவனை வேற வெளியே கிடையாது. கடைசியா கொண்டு போய் உங்க கர்ம வினை, உங்களுக்கு எந்த தொழில் உங்க ஜாதகத்துல எழுதி இருக்கோ, உங்க தலையில் எழுதி இருக்கோ, அதை கொண்டு நிப்பாட்டிக்கிறோம். அதான் நீங்க ஜெயிக்க முடியும். நீ என்ன தொழில் வேணாலும் செய்யலாம். ஊருக்கு தகுந்த மாதிரி தொழில் இருக்கு இல்லையா? திருப்பூர்ல போய் லாரியை பத்தி கேட்க முடியுமா? நாமக்கல்ல வந்து டெக்ஸ்டைல் பத்தி கேட்க முடியுமா? கோயம்புத்தூர்ல போய் நாம வந்து கோழிப்பண்ணையை பத்தி கேட்க முடியுமா? அங்க இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டேஷன் தான் இருக்கு. அந்த ஏரியா பொறுத்து தொழிலுக்கு. அப்ப என்னன்னா ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறாரு, அந்த ஊர்ல அதே தொழில் செய்யறவர் தோத்து போறாரு. இதான் மேட்டர். தோத்து போற நம்மகிட்ட வராரு, ஜெயிக்கிறவர் எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்காக வராரு. எப்படி அவர் ஜெயிக்கிறாரு, எப்படி தோக்குறாரு? ஒரே தொழில் தான் செய்யறார். அடிக்கடி சொல்லி இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ஊருக்கு தொழிலுக்கு உண்டான கிரகம் அவர்கிட்ட இருக்குது, அதனால அந்த ஊர்ல தொழில் செய்யறாரு.
அவர் செய்யறாங்கிறதுக்காக நான் செய்யறேன், எனக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட எனக்கு தொழில் செய்வன ரீதியாக அது கிடையாது, அதனால தோத்து போறேன், இவ்வளவுதான் மேட்டர். அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய நம்ம பொறுப்பு. இவருக்கு பால் வியாபாரிக்கு அந்த சம்மதம் கிடையாது, ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகல. அப்புறம் ஜோதிடம் சொல்லி அவர் செய்யலாம். அடுத்து தனுசு நகரத்துக்கு வந்தா லக்னாதிபதி குரு இவரை கொண்டு இங்க ஜோதிடம் தான் நிப்பாட்டி இருக்குது. ஏன்னா இவர் கொஞ்சம் நீதி நேர்மை கொஞ்சம் கரெக்டான ஆளா இருக்கிறாரு, கொஞ்சம் ஆன்மீகவாதியாவும் இருக்கிறாரு. ஆன்மீகம் மனசில் இருக்கிறது தான். அப்ப இவர் என்ன பண்ணாரு, இப்ப 8ல சந்திரன், இவருக்கு 8ல சந்திரன் புதனுடைய சார்ந்திருக்காரு, புதன் அவயோகியா இருக்கிறாரு. இந்த புதன் 7ஆம் வீட்டுக்கு 8ல இருக்காரு ஜாதகத்துல. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் எப்பங்க எனக்கு உடம்பு சரியாகும், எப்பங்க எனக்கு கால் சரியா இருக்கும், கொஞ்சம் திடீர்னு வயிற்று வலி வேற நேரத்தில் வந்துருச்சுங்க, அதை என்னன்னா ஒன்றும் பண்ண முடியல, இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம காரம் நிறைய சாப்பிட மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசு. அப்படிதானே ஜீவா? கை கொடுக்குது நிறைய காரம் சாப்பிட்டுருக்கேன், வயிறு வலி இருக்குது பாத்தீங்களா? அதுக்கு 2-3 நாள் ரொம்ப மோசமா இருக்குதுங்க. 3 நாளா வயிற்று வலிக்கா பாடுபட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம சொல்றது கரெக்ட் தானே? நாமளும் டிவியில வரலாம் மாட்டோம் டெய்லி, ஒரு வைத்தியராக வரலாம் மாட்டோம், நம்மளை ஃபேமஸ் பண்ணிடுவாங்க. இப்ப தனுசு லக்னத்துக்கு அவரு இப்ப எந்த மாதிரியான அவதியில் வர ஜாதகம் ஒண்ணுதான், கோச்சாரம் ஒண்ணுதான், யார் வந்தாலும் சரி நீ பொழுதுக்கு தான் லக்னம் மட்டும் மாத்திக்க, 2 மணி நேரத்துக்கு கொடுக்குறேன், நீங்க உங்களால சொல்ல முடியும். இப்ப ஒண்ணு சரியா போச்சு. அப்ப லட்சம் தம்பி உங்களுக்கு என்னங்க மீன லக்னம் தம்பியை பொறுத்தாங்க. இப்ப மீன லக்னம் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு அதிபதி குரு, ஓகேவா? இப்ப மீன லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல சந்திரன் இருக்காரு. சந்திரன் நட்சத்திரம் புதன், இந்த ஜாதகம் 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவ அதிபதி அவருக்கு 7ஆம் பாவ மீனராசி 7ஆம் பாவ அதிபதி புதனுடைய இப்ப அவயோகியா மாறி புதனுடைய சாரத்துல சந்திரன் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதான் படிச்சு சலிச்சு போச்சுங்க, இந்த கல்வி எனக்கு சரிப்பட்ட வரல, நான் பேசாம ஜோதிடத்துறையை இறங்கிடுறேன், எனக்கு சரியான வேலை அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. நீ கேட்கறது கரெக்டா தம்பி? இது சரியா போச்சா? ஏன்னா 4ஆம் பாவம் என்பது கல்வி அவருக்கு, அவர் நிறைய படிச்சு பாஸ் பண்ணிக்கல தம்பி, படிச்சா வேலைக்கு போட்டாங்களா? வேலை போட்டாங்களா? படிச்சுக்க வீட்டு அவர் படிச்சுட்டே இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது, அவருடைய அமைப்பு பாத்தீங்களா, அவருக்குன்னு ஒரு கோட்டா கொடுத்துறாரு பகவானு. அந்த கோட்டால கூட ட்ரை பண்றாரு, அவர் கிடைக்க மாட்டேங்கிறார். என்ன காரணம்? புதன் அவயோகியா இருக்கிறார். அப்படித்தானே தம்பி லட்சணம்? கரெக்ட். ஆனா நீங்க உங்க லக்னம் சொல்லுங்க. சிம்ம லக்னமா இருக்காரு இவரு. சிம்ம லக்னத்துக்கு 12ல சந்திரன் இருக்கிறாரு, 2ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுக்கு 12 இருக்கிறாரு. இவர் என்ன போட்டாரு, இப்ப இந்த சந்திரன் 2 நாளா நிறைய செலவாயிட்டே இருக்குங்கிறார், தேவையில்லாம அலைச்சல் இருந்துகிட்டே இருக்குங்கிறார். வண்டிக்கு பெட்ரோல் ஓட்டதான் முடிச்சுங்க, நான் எந்த காரையும் சாதிக்க முடியல, இப்ப 2 நாளா செலவு ஜாஸ்தியா இருக்க, பேசாம எங்கேயாவது வந்து நிம்மதியா இருக்கான்னு சொல்லிட்டு மீட்டிங்க வேண்டாம். அப்படிதான் பிரிச்சாம நம்மளது மகர லக்னமா துலாலக்னம். அவர் துலாலக்னம் எல்லாமே துலாலக்னம், மேக்சிமம் எல்லாம் துலாலக்னம். அப்புறம் ஐயா உங்களுக்கு கடக லக்னம். இப்ப கடக லக்னத்திலே சந்திரன் வர்றாரு. இப்ப அவருடைய ராசி நட்சத்திரம் 2 ஒன்னாவே இருக்காரு. இப்ப இவர் இப்ப வளர்முறை சந்திரனா இருக்கார், பரவாயில்ல. இவருடைய தேய்முறை சந்திரன் தான் என்ன ஆகும், பயந்துகிட்டே இருப்பார், எந்த ஒரு காரியத்தை அவர் செய்ய முடியாது, புலம்பிக்கிட்டே இருப்பாரு. இவர் உட்காந்து நம்மளை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார், நீ சொல்றது கரெக்டா? 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு கேள்வி கேட்பார், நான் மறந்து போயிருப்போம் முதவரி. அப்ப அவருக்கு மனோரீதியாக அடிக்கடி அவருக்கு பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாரு. மனக்குழப்பம் என்பது இயற்கையிலே உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறாரு. அவர் போய் அந்த காரியத்தை செய்யும் போது ஆல்ரெடி இந்த காரியம் முடிஞ்சிருக்குது, இந்த காரியம் முடிஞ்சு போச்சு. அப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன, எதையுமே நீங்க டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு பயம் மனசுக்குள்ள இருக்கிற காசு எவ்வளவுதான், அதை போட சொல்றாரு, இதை போட சொல்றாரு, இந்த புத்தகம் வாங்க சொல்றாரு, அந்த புத்தகம் வாங்க சொல்றாரு, வாங்கிட்டோம்னா மறுபடியும் நாளானைக்கு என்ன பண்றது சார்? உண்மையிலுமே ஒரு ஜோதிடங்கிறது நான் இந்த துறைக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு சூழ்நிலை தான். அப்ப நம்ம சக்திக்கு ஒரு மாதிரி எம்ஏ அஸ்ட்ரானமி தான் நான் படித்தேன். நான் அது அஸ்ட்ராலஜிங்கிறது அவரோட அப்ளைடு சப்ஜெக்ட். அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு 50 ரூபா கொடுத்து என்ன ஜோசிகரன் ஆகிட்டார் ஒருத்தர். ஜோதிடம் போச்சு. இந்த ஜோதிடம் பார்க்கும்போது கஷ்டத்தை தான் பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்குறோம். அன்னைக்கு கண்டிஷனுக்கு 23 ரூபா பஞ்சாங்கம். திருச்சிக்கு போயிட்டோம், ஒரு பஞ்சாங்கம் வாங்க முடியல, 2 பேர் இருக்கிறான், 100 ரூபா தான் இருக்குது. பஞ்சாங்கம் வாங்கிட்டா ஊருக்கு போக முடியாது. வாசன் பஞ்சாங்கம் 10 எடுத்து மாற்ற ஜோதிடத்துறைக்கு அனுபவமான சூழ்நிலையில
அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரு கஷ்டத்துல தான் ஒருத்தவங்க ஜோதிடமே வருது. ஒரு நம்ம இந்த கோயம்புத்தூர்ல இப்ப இல்ல அவர் பூக்குடை நடராஜன், அவரை தான் முத பார்க்க போறோம். அவர் எப்படி ப்ரொடக்ஷன் போகாரு அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பார்த்தாரு, ஆய்வு பண்ணாரு, ஜாதகம்லாம் போட்டாரு, கிரகம்லாம் போட்டாரு. ஆமா 2 வண்டி விட்டுட்டு 3வது வண்டியில ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டார். 3வது வண்டியை தான் வரணும். நாமக்கல் இருந்து திருச்செங்கோடு, திருச்செங்கோடு ஈரோடு, ஈரோடு கோயம்புத்தூர், 3வது வண்டியை தாங்க வர முடியும். நீ ஈரோடுல இருந்து ஏன் 3 வண்டியை விட்ட? ஈரோடுல இருந்து ஏன் 3 வண்டியை விட்டனாரு. அப்புறம் சிந்தனை படி பார்த்தாதான் அது தெரியும். பஸ்ல ஏற போறோம். பஸ்ல ஏற போற நேரத்துல டீ கடையில் நம்ம நண்பர் ஒருத்தர் உட்காந்து கூப்பிடுறாரு, வாயாடி இறங்கி வா டி ஷர்ட் போலாம், இறங்கி வா டி ஷர்ட் போலாங்கிறார். இப்ப இதே டைம் ஆகிட்டே இருக்கு எங்களுக்கு, நாங்க 3 பேர் போறோம், பரவாயில்ல ஏறிட்டோம். அவரு அடுத்த வண்டியில வரட்டாரு. என்னாச்சு, பெருந்தூரம் போன உடனே அந்த வண்டி பஞ்சர் ஆகி நின்று போச்சு. அவர் சொல்லி இறங்கி இருக்கலாமா? அவர் இறங்கி இருக்கலாமா? அப்ப நம்மள கைடு பண்றாரு அவரு. பகவான் என்ன பண்றாரு, இந்த வண்டியில போவானாங்கிறதுக்காக கூப்பிட வைக்கிறார். இதுக்கு பேர் நிமித்தம். பஸ்ல ஏறி உட்காருங்க, நீங்க உங்களுக்கு பின்னாடி 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அரை மணி நேரம் பேசி அந்த பேச்சை முடிக்கிறான் அவன். 2 பேர் எப்படி முடிக்கிறான், நீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போய் உட்காடுறீங்க, சீட்ல உட்கார்ந்தோட பேசி முடிக்கிறான் அவன். அது எங்கப்பா உருப்பட போகுது அப்படி நீங்க திரும்பி பாக்குறீங்க, அவன் பேசி முடிச்சிட்டான். அப்ப என்ன அர்த்தம், நீங்க போற காரியமானது சக்சஸ் ஆகாது. நிமித்தம். சும்மா நாம ஏளனமா பேசக்கூடாது, அறிவுபூர்வமா சிந்தனை பத்தி பார்த்தா தான் அதுல நமக்கு எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத உணர முடியும். புரியுது உங்களுக்கு? ஸோ ஆகையினால நம்ம நிமித்தமும் பார்க்கணும், பிரசனமும் பார்க்கணும். அன்னைக்கு நம்ம சக்தி குரு சொன்னாரு, அவர் எந்த திசையை நோக்கி உட்கார்ந்துருக்கிறாரு, எங்க உட்கார்றாரு, என்ன சட்டம் போட்டுக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து நீங்க சொல்லலாம்னு சொன்னாரு. பணியை பார்த்து சொல்லலாம்னு சொன்னார். புரியுது உங்களுக்கு? இது எல்லாமே ஒரு ஜோதிடம் தான். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களும் அப்படித்தானே பார்த்துருப்பாங்க. நாம தானே புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இதுதான் சரி அதான் சரிங்கிறவ. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களும் ஜோசியர்கள் இல்லையா? அவங்க யாரும் நம்பலையா? அவங்க சொல்ல நம்பினாங்க இல்லையா? அதனால ஜோதிடம் என்பது விஞ்ஞான பூர்வமானது. நீங்க வைக்கக்கூடிய எவரி ஸ்டெப் ஆஃப் மூவ்மெண்ட் வில் பி அடாப்டட் டு அஸ்ட்ராலஜி. நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படியே அஸ்ட்ராலஜி தான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, உங்க ஜாதகத்தை எடுத்துக்க, வேற எதுவும் பார்க்காதீங்க. உங்க ஜாதகத்தை உட்காந்து சிறு வயசுல இருந்த வரைக்கும் என்ன நடந்தது, என்னென்ன செய்றீங்க, நேற்று செஞ்சீங்க, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, அது சரியா வருதான் செக் பண்ணி பாருங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு தெரியுமா சொல்றேன். உங்க ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ண விட்டுட்டீங்கன்னா நீங்க பயந்துட்டீங்கன்னா ஏதாவது இருக்கட்டுமே. புரியுதா? ஐயா உங்க லக்கணம் என்னங்க? கன்னி லக்கணமா இருக்கிற. கன்னி லக்கணம் தான் ஐயா சொன்னார், சிம்ம லக்கணம் சொன்னார். கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல அவர் லக்னாதிபதியே புதன் தான். நீங்க ஆடிட்டர் வேலைக்கு போயிருக்கலாம்ல. அவருக்கு புதன் டாக்குமெண்ட் சம்பந்தமான தொழில், ஆடிட்டிங், இயல் நாடக நாட்டியம், இதெல்லாம் அவருக்கு ஆர்வம் உண்டு இயற்கையிலேயே. இப்போ ஜோதிட துறைக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவருக்கு தொழில் ஜீவனாதிபதி புதனா இருக்கிறார். அவருக்கு தொழில் ஜீவனாதிபதி புதனா இருக்கிறாரு. அவருக்கு 2ல வந்துட்டாரு. அவர் 2 நாளாவே சீக்கிரம் அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் பரவாயில்ல ஐடியா பண்ணிட்டே இருக்காரு. இந்த செவ்வாய்க்கிழமை வரலையா, நாளானிக்கு செவ்வாய்க்கிழமையா. இப்ப செவ்வாய்க்கிழமை வெடிச்சே கூட எங்களுக்கு ஐடியா வரல, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே. அவர் அப்படி சிந்தனை பண்றாரு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கோட்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனை கொடுக்குது, எந்த மாதிரி செயல்பாடை கொடுக்குது, வெறுமே இந்த ஜாதகத்தை போட்டுக்கிட்டு நீங்க வர்றவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல முடியும். புரியுது உங்களுக்கு? இப்பதான் நமக்கு என்ன சொல்றாங்க, அது வரக்கூடிய இப்போ ஒரு உதாரணத்துக்கு வட்டா இருப்போம். இப்போ லக்னம் இங்க இருக்குது. இந்த லக்னத்துக்கு ஏன் உங்களை எதிரில் உட்காந்துருக்காரு, இது என்ன செவ்வாயினுடைய வீடு அல்லவா? அந்த செவ்வாய் வந்து என்ன கலர், என்ன செவ்வாய்க்கு கலர் என்ன, இது கலர் என்ன, அப்ப இன்னைக்கு லக்கணம், இந்த லக்கணத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்றவரு ஒண்ணு காய் வெட்டி கட்டியிருப்பாரு, அல்ல சோப் சட்டை போட்டுப்பாரு. இதுக்கு மேல அப்புறம் என்ன கேட்க வராருங்கிறது, உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதோ அது சம்பந்தமான ஆள் தான் வருவாரு. எப்படி என்ன சொல்றது, உங்க லக்கணம் சொல்லி நீங்க துலா லக்கணம் தான். என்ன காரணம் துலா லக்கணக்காரங்க அதிகமா ஜோசியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு 3 6ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. அந்த குரு வந்து 2ஆம் வீட்டை பார்த்தாலும், குரு கெட்டு போனாலும், குரு 1 5 9 சாஸ்திரம் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோதிடம் வரும். வாக்குப்பளிதம். ஜோதிடங்கிறது கற்பனை அல்ல, நிஜம். அந்த அனுபவத்தை பொறுத்து நீங்க பலன் சொல்லிட்டே போலாம். ஆனா ஜோதிட அடிப்படை தன்மை மாறக்கூடாது. மாறாம நீங்க விதிகளுக்கு உட்பட்டு நீங்க எதை வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆலாபனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
அந்த ஆலாமணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 பேர் இருக்கிறாங்க ஜோதிடர்கள், இப்போ நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட வர்றவங்க உங்ககிட்ட தான் வருவாங்க. சொல்ல முடியா? கடன் வாங்கினா கூட இது இவர்கிட்ட கடன் வாங்கினா கொடுக்கவே முடியாது எல்லாம் பாரு, அவர்கிட்ட கடன் வாங்கினா சீக்கிரம் கொடுத்துட்றான் பாரு. இப்போ என்ன அர்த்தம்? இது ராசி பொறுத்தவங்க பார்க்குறாங்க. இப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு துலா லக்னம் இவருக்கு, இந்த துலா லக்னக்காரர்களுக்கு யாருக்கு வந்து காசு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்கள்கிட்ட வருவாங்க. யார் வருவாங்க? ஒருவேளை இந்த துலா லக்னத்திலேயே லக்னாதிபதி சுக்கிரன் இருக்கான்னு வச்சுக்க, இப்ப யார் வருவா? இந்த ரிஷப லக்னக்காரங்க உங்கள்கிட்ட வருவாங்க. ரிஷப லக்னக்காரங்க உங்கள்கிட்ட பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரிஷப லக்னக்காரங்களுக்கு நீங்க சொல்ற ஜோதிடம் பலிதமாகும். இப்போ இந்த வைப்ரேஷன் என்னதான் பார்த்தாலும் கடைசியில் என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட வந்துடுவாங்க. பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கூட அவெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஃபைனல் பண்ணி கொடுங்க சார் அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம குரு இங்கே இருக்கிறாரு, 1 2 3 4 5 இப்போ கன்னி ராசிக்காரர் இருக்கிறார். அவர் குருபலன் இருக்குது. அப்போ அவர் கல்யாணத்தை நிறைய நடத்தி வைக்கலாம். அவர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணா கல்யாணம் செட் ஆகிடும். சரி, அடுத்தபடி யாரு? விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும், விருச்சிக லக்னக்காரங்களா வந்து ஜோசியம் தான் பரவாயில்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் பார்க்க நிறைய வருவாங்க. நீங்க 100 பேர்த்த பார்த்தீங்கன்னா 10 கல்யாணம் நிச்சயமா நடக்கும். 10 கல்யாணம் உங்க மூலியமாக செட் ஆகும். அடுத்தபடி யாரு? 7 8 9 மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு இந்த 7 சனி அஷ்டம சனிலாம் சொல்றோம் உதாரணத்துக்கு. இந்த மகர ராசிக்கு அதிபதி யாரு? சனி. உங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்தை குரு பார்க்கிறார். மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளுங்க வருவாங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு? கொஞ்சம் முடியாதவங்க, வசதி இல்லாதவங்க, தொழிலாளர்கள், லேபர்ல இருக்கிறவங்க, அவங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்த்து கொடுப்பாங்க. பேர் பொருத்தம் பாருங்கம்பாங்க. பேர் பொருத்தம் பாருங்க, நீங்க ஜாமக்கல் ஆரோட போடுங்க. அதுல 7ஆம் பாவம் கைப்பீன் வரலனாக்கா அது ஓகே பண்ணுங்க. என்ன சக்தி கேட்டுதானே? கடைசியா இந்த மாதிரி குழப்பம் வரும்போது நான் அப்படிதான் போட்டு பாக்குறேன். ஜாதகத்துல குழப்பமா இருக்குன்னு வச்சுக்க, நீங்க சொல்ற மாதிரிதான் இவர் கொடுத்த ஐடியா தான். பிரச்சனை போட்டு பாக்குறோம், அது 7ஆம் கைப்புன்னா அது முடியாது, ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஒரு 10 நாள் கழிச்சு அதே ஜாதகத்தை எடுத்துருவாங்க, நம்ம சரின்றோம். இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு வந்து வேணாம், இன்னைக்கு வந்து வேணும் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப 26/5/26/3 ஒரு ஜாதகம் பார்த்தோம். சனி திசை சுக்கிர புத்தி நடக்குது. அந்த சுக்கிரன் அவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்காது. 26/2 வரைக்கும் கல்யாணம் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி நாம் கணக்கு வச்சுக்கிட்டோம். கல்யாணம் பண்ண முடியாத ஜனவரியில வந்த போது இப்ப அதே ஜாதகம் மார்ச் மாசம் வந்துருச்சு, அது வரலான்னு சொல்லிட்டோம். கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் போட்டோம், தசாபதி சூரிய புத்தி வந்துருச்சு, போலான்னு சொல்லிட்டோம். அவர் குடிச்சிட்டாரு. என்னங்க போன மாசம் வந்து சரியில்லைங்கிறீங்க, இந்த மாசம் வந்தா கரெக்டா இருக்கிறீங்க. அப்ப அதை விட்டு விளக்க சொல்லு. ஏன்னா இந்த தசாபுத்தி என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் 3 8 12 இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடாது. அது முடிகிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அது நாளைக்கு முடியல, நாளானிக்கு முடியலாம். அது நாளானிக்கு வரும்போது அது சரி சொல்லு, விளக்கம் சொன்னாதான் கேட்போம். இப்ப நீங்க போன வாரம் வேணாம் நம்ம அதே எடுத்துட்டு வந்தீங்க, நீங்க அப்ப கேட்கணும்ல, ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? அதை வேணாட்டோம்ல. இல்லைங்க அது பொண்ணோடு சரின்ட்டாங்க, பாப்போடு சரின்ட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் சொல்லி எதனால வேணாம், நீங்க எதனால வேணுங்கிற விஷயத்த நீங்க டீட்டெயிலா சொல்லணும். உங்களுக்கு சரி ஓகே. அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அநேகமா விருச்சிக லக்னம் சொன்னோம், தனுசு சொல்லியாச்சு, மகர கும்பராசிக்காரங்க வராங்க. கோச்சார சந்திரன் அவங்க எங்க போறாரு? அந்த கோச்சார சந்திரன் வந்து கடகராசியில போயிட்டு இருக்கிறாரு. கடகராசியில அவர் வந்து புதனுடைய சாரத்துல போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஜாதகத்துல வந்து நமக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறார். இப்போ கும்பராசிக்காரங்க அவங்க ஜனனகால லக்னத்துல இருந்து சொல்றேன், கும்பராசியா இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வேலை செஞ்சாங்க, வேலை விஷயமா கேட்க வந்திருக்காங்க. நான் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கிடைக்காது, என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப இந்த ஜாதகத்தினுடைய காரங்களை வச்சு ஒவ்வொரு கட்டத்தில் காரங்களை வச்சு அவர் என்ன தொழில் செய்யறாரு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை சூரியன் ஜாதகத்தை வந்துச்சுன்னா தன்னை பத்தி கேள்வி கேட்க போறாரு. ஒரு தலைமைப்பதியை நம்ம தேடி வருமா அப்படின்னு கேட்பார். தலைமைப்பதி தேடி வருமா? ஒரு தலைமைப்பதியை தேடி வருமான்னு கேட்கிறார். ஒரு ஜாதகத்துல கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சூரியனுடைய காரகத்துவம் ஒரு ஜாதகத்துல வந்து சூரியனுடைய காரகத்துல ஒரு கேள்வி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவன் எதை பத்தி கேட்பாரு? தன்னை பத்தி கேட்பாரு. தனக்கு தலைமைப்பதி வருமான்னு கேட்பாருன்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஜபர்தஸ்தா இருப்பாரு, அரசியல்வாதியா இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு ட்ரஸ்ட் போர்டு ஒரு மெம்பரா இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் இருப்பார். அவர் எப்பவுமே டீக்கா ஒயிட் அண்ட் ஒயிட்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். சந்திரன் உங்களை நோக்கி வருது வச்சுக்க. சந்திரன் வந்து இதுலயே இப்ப கிருத்திகை மேஷம் சொன்னோம்.
இதுலயே உத்திரம் சொல்றோம்னு வச்சுக்க. இப்போ உத்திரம் வந்து சிம்மத்தில் இருக்காரு, கன்னியில் இருக்காரு. உத்திரங்கிறது என்ன? சூரியனுடைய சாரம். இங்க கன்னிங்கிறது என்ன? அங்க புதனுடைய காரம். அப்ப என்னன்னா, இவர் பிரிண்டிங் பிரஸ் வைக்கலாமா, சினிமாவுக்கு போலாமா, டிராமாவுக்கு போலாமா, டாக்குமெண்ட் கரையமாகுமா, டாக்குமெண்ட் வில்லகத்தில் தீருமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனா இங்க இருந்தா அதே உத்திர நட்சத்திரத்துல அவருடைய ஜாதத்துல அது சிம்மத்துல இருந்தா அவர் எதை பத்தி கேட்க வருவாரு? உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு போலாமான்னு கேட்கணும். அரசியல் நிக்கலாமா, பதவி கிடைக்குமா, தன்னுடைய பத்தி கேட்பாரு. தனக்கும் தந்தைக்கு உண்டான உறவை கேட்பாரு. தந்தையினுடைய பூர்வீக சொத்து கிடைக்குமான்னு கேட்பார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் எந்த நட்சத்திர சாரத்துல எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தினுடைய ஒரு சிந்தனை கேள்வியா இருக்கணும். இதே மாதிரி மகரத்துல வந்துட்டாரு. மகரத்துல வந்தாரு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருப்பார். மகரத்துல எங்க இருக்காரு? உத்திராடத்துல இருக்காரு. தனுசுல உத்திராடம் இருக்காரு. இப்ப மகரத்துல வரவரு என்கிட்ட வேலை செய்யற லேபர்ஸ் எல்லாமே சரியா நிக்க மாட்டேங்கிறாங்க, அவர் போயிடுறாங்க, அது என்னங்க பண்ணலாம், அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பார். சந்திரன் அப்படி இருக்கான்னு வச்சுக்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் ரோகிணியில் இருக்கார் ரிஷபத்துல. அவர் யாரு? பைனான்சியலா இருப்பார். சினிமாவுக்கு பைனான்ஸ் பண்ணக்கூடியவரா இருப்பார். அவரு வரவு செலவு சுக்கரனுடைய வீட்டுல அவர் இனிப்பு அல்லது இனிப்பு பண்டங்கள் விற்கக்கூடியவரா இருப்பாரு. அதாவது நகை ஆபரணம் விற்கக்கூடியவரா இருப்பாரு. இவரை வந்து பாத்தீங்கன்னா இவரை இது அவருடைய கடையை உற்பத்தி பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு கேட்க வர்றாரு. அதே ஒரு ரோகிணி அதே சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து அஸ்தம் கண்ணியில வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த சிந்தனையுமே கேட்க மாட்டாரு. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இடத்துலாமா வேணாமா, இடத்துல வேணாமா, விட்டுலாமா, பையங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா அப்படி குழப்பத்தில் இருப்பாரு. என்ன காரணம்? இந்த காலபுருஷத்துக்கு 6வது வீடா இருக்கிற காரணத்தினால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வேலைக்கு போத ஆசைப்படுவாரே தவிர அவர் ஆளை வச்சு செய்யறதுக்கு விருப்பப்பட மாட்டார். திருவோணமா இருக்கார். திருவோணங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இது வந்து ப்ரொடக்ஷன் பண்றவங்க, அவங்க எல்லாம் விற்கிறவங்க, நகையை விற்கிறவங்க, துணியை விற்கிறவங்க. இவங்க என்ன பண்றாங்க? அது ப்ரொடக்ஷன் பண்றவங்க, கைவினை கலைஞர்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆசாரியா இருக்கிறாரு, அதுல வந்து கோல்டு இருக்காரு, பார்ப்பட் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வேற அந்த சிற்பக்கலைகள்லாம் இருக்கிறாங்க, ஸ்கல்ப்சர் இருக்கிறாங்க, கோரியோகிராஃபி டான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, டான்ஸ் கத்து கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி இருப்பாங்க. இவங்க அது சம்பந்தமான அதாவது கைவினை கலைஞர்களா இருப்பாங்க. அந்த தொழிலை பத்தி கேட்பாங்க. இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த கோட்சார சந்திரன் அவங்க லக்கணத்துக்கு எந்த பாவத்துக்கு வருதோ அந்த பாவம் செய்ய தொழில வர செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? அந்த பாவம் அடிப்படை தான். அடிப்படை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அவர் என்ன வேலை செய்யறாரு, என்ன கேட்க வராரு அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சந்திரன் சொல்லியாச்சு. அடுத்து செவ்வாய். இப்ப செவ்வாய் எங்க இருக்காரு? உங்களுக்கு செவ்வாய் எந்த சாரத்தில் இருக்காரு உங்களை பொறுத்தது? இப்ப வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். மிருகசீடம் வந்து உங்களுக்கு மேஷத்தில் இருக்காரு, ரிஷபத்தில் இருக்கிறாரு, மிதுனத்தில் இருக்கிறாரு. இப்ப மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய்க்காரன் வந்து என்ன பண்ணுவீங்க? மிதுனத்தை நோக்கி அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வச்சு என்ன பண்ணுவீங்க? இப்ப மிதுனம் என்பது அதாவது டாக்குமெண்ட் கிளியரன்ஸ், டாக்குமெண்ட் ரைட்டா இருப்பாரு, அவரும் பாடகரா இருப்பாரு, 3ஆம் பாவம் முடி வெட்டக்கூடியவரா இருப்பாரு, அல்லது ஏதாவது ஷேவிங் பண்ணக்கூடியவரா இருப்பாரு, அந்த கைவினை தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது வெளிநாடு சம்பந்தமான கேள்வி உணவுகளா இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 3ஆம் பாவம் என்பது சுருக்க பாவம். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டிங் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தொழில் அவங்களுக்கு சரியா வரும். அது சம்பந்தமான கேள்வியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப அது அவிட்டம் வருது. இங்க கும்பத்துல வருது அவிட்டம் இல்லையா? கும்பங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பத்துல அவிட்டம் வருதுன்னு வச்சுக்க. அவிட்டம் என்பது கும்பராசி. கும்பராசிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நிறுத்தி நிதானிச்சு ஒரு தலைமை பதவியை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொறுப்புல வருவாங்க அவங்க. அந்த கும்பம் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல வந்து கேட்டீங்கன்னா கும்பத்துல செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டு போச்சுன்னா அவங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அரசுக்கு நிகரான பதவி வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும். அது பிரைவேட்ல கூட இருக்கலாம், ட்ரஸ்ட் மெம்பரா இருக்கலாம், ட்ரஸ்டியா இருக்கலாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கம் எப்படி நடத்துதோ அது மாதிரி நடத்த கட்டுப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால இல்லைன்னா ராஜினாமா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கடிச்சு இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை புதன் வரார். புதன் தான் முன்னே சொல்லிட்டான். டாக்குமெண்ட், இயலிசை, நாடக, நாட்டியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பாட்டு, டான்ஸு, ஆடிட்டிங்கு, கணக்குப்புல, ஃபைனான்ஸ், லேவாதேவி, போக்குவரத்து, பூரா பத்திரப்பதிவுத்துறை, இதெல்லாம் அவங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு கன்னியில் இருக்கக்கூடிய புதன் இப்போ வந்து ஆயில மகம் கேட்டை மூலம் இப்போ விருச்சிக ராசியில வரார். கேட்டை விருச்சிக ராசிக்கு வருது. விருச்சிகத்துல அவர் கேட்டை வச்சுல புதன் இருக்கிறாரு. அவர் எதை பத்தி கேட்பாரு? சலவை தொழிலாளியா இருப்பார் அவர். ஏன்னா சின்ன தண்ணி இருக்குது, தண்ணியை துணி துவைக்கூட இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால சலவை அந்த அல்லது அயன் லேட்டஸ்டா ட்ரை வாஷ் அது சம்பந்தமான கேள்வியா இருக்கும். டக்குன்னு பார்த்தோன்னு கண்டுபிடிச்சோம். பொருத்தமாக அப்படிதான் பார்க்கும்.
இதே வந்து ரேவதியா இருக்காரு வச்சுக்கேன், எங்க இருக்காரு ரேவதி? மீனத்தில் இருக்கிறாரு. மீனத்துல இருப்பாரு, மீனவரா இருப்பார், மீன் பிடிக்கிறவரா இருப்பார், அவர் மரைக்கலாயரா இருப்பார், மரைக்கலா ஓட்டுவரா இருப்பார், அல்லது மீன்பாடி வண்டி ஓட்டக்கூடியவரா இருப்பார், வியாபாரியா இருப்பார், பழ வியாபாரியா இருப்பார். ஒருத்தருக்கு சர்க்கரை கலக்காத பழம் வியாபாரி அவருக்கு. இது நம்ம இந்த அந்த பாவம் சார்ந்த தொழில் உங்களை பொறுத்தவரைக்கும். சரி, ராகு இருக்கான்னு வச்சுக்கேன், திருவாதிரை, சுவாதி, சதயம் 3 இருக்கிறாங்க. இப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே அது எந்த பாவமோ அந்த பாவத்துடைய ராகு எடுத்து. இப்ப திருவாதிரையில அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு, அவருடைய கோச்சார சந்திரனும் திருவாதிரைக்கு வந்துருச்சு. அந்த திருவாதிரை வச்சு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்த பிரம்மாண்டம் பண்ணிடுவார், பெருசு பண்ணிடுவார். புரியுது உங்களுக்கு? அவருக்கு 3ஆம் பாவம் வச்சுக்க, அல்லது உங்களுக்கு வந்து சுவாதி வருது, ஒரு ஜாதகத்துல சுவாதி இருக்கான்னு வச்சுக்க, அவர் என்ன பண்ணுவார்னா அதை எடுத்த முடிவுல மாற்றமே வராது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தர்க்கம் பண்ண மாட்டாரு, ஆர்கியூ பண்ண மாட்டாரு, அவர் முடிவை பாத்திக்க மாட்டார். திருவாதிரைக்காரர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாரு? உங்களுக்கு தகுந்த மாதிரி சரி பரவாயில்ல சார், அதனால என்ன இருக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. சதயத்தில் இருக்கிறவர் பாருங்க பெரிய மந்திரவாதியா இருப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா அவர் எல்லாமே அந்த சிந்தனை போறாரு, மந்திரத்திலேயே இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி வீழ்த்தலாம், செய்வேணி தோஷம்லாம் சொல்ற முடியாது, அது மாதிரி செய்யலாம், அல்லது நல்லது செய்யறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சரி, இந்த 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் உங்களுக்கு அவங்க வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன, உங்களுக்கு இவங்க பூராமே அவங்க ஜோதிடம் ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும், மாந்திரிகம் ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும், அல்லது சித்த வைத்தியரா இருந்தாலும், அல்லது வந்து டாக்டரா இருந்தாலும், அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தொழில பிரமாதம் பண்ணியார். கைராசி டாக்டர் படிச்சா டாக்டர் ஆயிட்டார், MBBS படிக்கல சித்த வைத்தியர் ஆயிட்டாரு. சதயம் எங்க இருக்குது? சனி எங்க இருக்குது? முழங்கால இருக்குது. அவர்கிட்ட ஆர்த்தோபீடியா டாக்டரா இருப்பார். அவர்கிட்ட போனோம்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இந்த உடஞ்ச எலும்பு கூட ஆட்டோமேட்டிக்கா ஒட்ட வச்சுக்குவார். புரியுதா? சுவாதியில் இருக்காரு, துலாத்தில் இருக்காரு. துலாத்தில் என்ன கேட்டீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நியாய தர்மத்துக்காக பல பிரச்சனைகளை சமாளிக்கூடியவரா இருப்பார், கவலைப்பட மாட்டார். கேது இருக்கிறாரு, கேதுங்கிறது கொஞ்சம் ஒரு நம்ம விஜயன் அடிக்கடி சொல்றாரு, கேது எங்க இருக்காரோ அந்த இடம் சன்னமா போயிருப்பார். கேது எங்க இருக்குதோ அது சன்னமா போயிடும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேதுனுடைய சாரத்துல அந்த சந்திரன் இருந்தால் அவங்களால பாத்தீங்கன்னாக்கா ஒரு முழு முயற்சியோட அந்த முயற்சி வெற்றி அடையும் சொல்லவே முடியாது. கேதுல ஆட்சி உச்சம் நீச்சம் இப்படிலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய சாரத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னமும் ராசியா இருந்த பட்சத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது அவ்வளவுதான் இருக்க முடியும், அதுக்கு மேலேயும் போக முடியாது, கீழே வர முடியாது. அதுக்கு மேல போகணும்னு ஆசைப்பட்டானு கீழே தள்ளி விட்டு. ஓகேவா? டைம் ஆயிடுச்சா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அடுத்த மீட்டிங்ல நம்ம சந்திப்போம். மறுபடியும் டைம் இருந்தா மறுபடியும் அடுத்த மீட்டிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.